லைவ் போட்டேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லிவரேஜ் நேம் என்ன வைக்கிற ஏன்னா அடி டக்குனு லிவரேஜ் வந்து 2000 இருக்கு போதும் அது மேல வேண்டாம் டக்கு கிரியேட் பண்ணிக்கோ புரிஞ்சற போதும் அதுச்சா வோல்டேஜ் எங்க இருக்கு M25 இல்லையா சென்டர் இருக்கு அதில் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அதில் லாகின் பண்ண மறுபடியும் 10 நிமிஷம் தான் இருக்கு இன்னும் இல்லையா சோபா காய்ஸ் நம்ம பை எடுத்துருக்கோம் ஓகேவா என்ன ஆனாலும் சரி நம்ம ஒரே கான்செப்டில் தான் இருக்க போகிறோம் பையில் தான் மேலே போதோ கீழே போதோ ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி ஆல் டைம் மெயில் இருக்குது ஓகேவா இப்போது மேலே போயிட்டு கூட கீழே வரலாம் நம்ம கான்செப்ட் படி இப்போ மேலே போயிட்டுருக்கு பார்ப்போம் கரெக்டாக 150 தான் என் மேலே இன்கேஸ் போச்சுன்னா அதுக்கு மேலே போகாது ஏன்னா 1 hour ஃபுல்லாக செல்லில் இருக்குது ஹெவி செல்லாக இருக்குது சொல்லி முடிச்சிருப்போம் M25 லாகின் பண்ண திரும்ப காசு மார்ச் இதுதான் ப்ரோ மாற்றணும் மாறிச்சு பை எடுத்துருக்கு பாத்தியா என்னது இவ்வளோ பெரிய சிபி யூனிவர்சிட்டி $250 தான் லாஸ் ஆயிடுச்சு இது இப்போ கரெக்டாக பாட் எடுத்துருக்கு இப்போது பை போனால் தான் போடு அடி அடி காய்ஸ் என்னை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து சரிங்களா நாளைக்கு வந்து ரிஸ்க்கு ஓகேவா என்ன பண்ணுங்க பாஸ்வேர்ட் போய் காப்பன் தெரியுமா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது டக்குன்னு போடு என்ன 7000 ரூபா போட்டிருக்க 7000 700 ஏன் அவனுக்கு 0.01 மட்டும் போடு 0.110 போட்டு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் போடு பை மட்டும் போட்டு விட்டுரு சரி அக்கௌண்ட் வாட்ஸ்அப்னா ஆகணும்னா பரவாயில்ல நிறைய போட்டு விடியா என்ன பண்ணுவோம் பை பண்ணுவா செல் பண்ணுவா ப்ரோ பை தான ப்ரோ பை போயிட்டு செல் வரும் 2512 ஒன்னோட இருக்கும் கோல்டு பை ஆர் செல் உங்க ப்ரெடிக்ஷன் யாராவது சொல்லுங்க ப்ரோ போதும் ப்ரோ நான் ப்ரோ போட்டுறீங்க டிபி வைங்க வினோத் ப்ரோ நீங்க எடுப்பீங்களா பையா மார்க்கெட்டே உங்களுக்கு நல்ல பையா செல்லா இருக்கும்ல இந்த ஒரு எவ்வளோ இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல்னு கொடுத்தா மொத்தமாக க்ளோஸ் ஆகும் ஓகே கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி இல்லை இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இப்போ இது எப்படி ப்ரோ டிபி வைக்கிறது டீப்லாம் தேவையில்லையா அதுதான் உனக்கு பார்த்தோன்னே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன்ல என்ன இத்தனை அடிச்சு வச்சிருக்கா 0.01 சென்ட்டில் 0.01 கம்மி தானே ஓகே போச்சுன்னா பல்க்கு ஒரு 1000 போட்டோம் அதுவே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட அதில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது மீதி அது எஸ்எல் என்ன வச்சு விடு எதுக்கு
இது அவன் பாட்டில் ரன் பண்ணுறான் மீதி அமௌண்ட்டு அதானே ஆனால் மொத்தம் மேலே போயிட்டு தான் கீழே வரும். கன்ஃபார்மாக மேலே போயிட்டு கீழே வரும் வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ நிறைய பேர் செல் சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டலாம் டேய் லைவ் போகுதா இந்த சவுண்ட் ஆஃப் பண்ணியா? லைவ் போகுது சவுண்ட் இருக்கா? இருக்கு ஃபேஸ் காமிச்சிருக்கா, ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டா? எல்லாம் ஆன்ல தான் இருக்கு. அறிவே நீ குரங்கு மாதிரி தூக்குறது கூட காமிச்சுட்டா இருக்க. இந்தியால உன்னெல்லாம் சார் போட்டு உட்காருங்க. ப்ரோ டிபி வைக்க ஓடி ப்ரோ. போயிரு. டீப்லாம் வேணாம் அப்படி விட்டுரு. ஏறுங்க மேல. செல் போயிட்டு பை நினைக்கிறேன் மேபி. செல் போயிட்டு பை ஆகுமா? இங்கே கமெண்ட்டில் சொல்கிறாங்க ப்ரோ 1000 பேர் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம முடிவு பை தான் ஓகேவா. ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்திங்கன்னா பை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பை, ஃபஸ்ட்டு பை தென் செல். மேபி அப்படி கூட நடக்கலாம். ஃபஸ்ட்டு பை நடந்துட்டு அப்புறம் செல் வரலாம். இங்கே பாரு, இங்கே பாட்டில் இன்னொரு ஆர்டர் எடுத்துருக்கு. அக்கௌண்ட் வாட்ஸ்அப் பார்த்துக்கோ. சிபி எத்தனை மணிக்கு ப்ரோ? சிபி எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு தானே ப்ரோ? டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி வச்சு கற்றுக்கணும்? ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். பை நெக்ஸ்ட்டு செல்லு 6 மணிக்கு ப்ரோ கன்ஃபார்ம். நான் பை அடிப்பேன் எல்லோரும் செல் வச்சா. நம்ம எப்பவுமே யூனிக்காக இருக்கணும். காய்ஸ் எல்லாருமே ட்ரேட் எடுக்காதீங்க தயவுசெய்து. ஆப்போசிட்லேயே அடிக்கும். ஏன்னா ஆல் டைமில் இருக்குது, பையும் அடிக்கும், சம்டைம்ஸ் செல்லு அடிக்கும் ஓகேவா. அதனால் வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க யாருமே. காசு அதிகமாக வச்சுருக்கவங்க போட்டு விளாடுங்க, கம்மியாக இருக்கவங்க விளாடாதீங்க. கன்ஃபார்ம் செல் தான். பை ஆர் செல். செல்லு போட்டுட்டா ப்ரோ? செல்லு போட்டு போடுவா ஒருத்தன் எல்லாம் அது உன் இஷ்டம்பா, அவன்கிட்ட கேளுண்ணா. ப்ரோ ஒரு செல்லு மட்டும் போட்டு டிபி வச்சுட்டா ப்ரோ? ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் ப்ரோ. எல்லாம் ப்ராஃபிட் வராது உனக்கு, பரவாயில்லையா? காய்ஸ் கடைசியாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் பையா செல்லா எல்லாருமே போடுங்க. இங்கி பாங்கி கூட போட்டால் பரவாயில்ல, சும்மாவது போடுங்க. ப்ரோ
செல் 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 பை பை எல்லாம் நியூட்ரலாக சொல்கிறாங்க. Sell bro, sure. 1000%. Business buy. நீ ஏன் கட்சியா அவங்க கட்சியா? I always buy. ஆ Bro, no, நிமிஷம் தான் bro இருக்கு. 2 நிமிஷம் இருக்கா? ஐயோ செல் 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 பை. கிரிக்கால மேஜிக் ஷோ. பை போதே அப்படிதான் காமிக்கும் பை போகிற மாதிரி. அப்படியே புஷ்குன்னு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏ பைத்துக்கார குதி கூசாடா நீ. ஸ்லோவா தெரியுதுல்ல? What is the idea? செல்லுக்கு போய் அடிச்சுக்கிறாங்க பாரு. ஆனா போய் நீ 100 பாயிண்ட் தான் அதுக்கெல்லாம் போவாதியா. எஸ் சார் Bro, ரெடியா இரு. எப்போ க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. அல்ல 1 மினிட் கிட்ட வா போடு அடி க்ளோஸ் அடி. சார்ஜ் இல்லையா? ஏய் பக்கத்துல கீழ க்ளோஸ் வச்சிராத. ஒவ்வொண்ணா க்ளோஸ் ஆகும். ஏய் நியூஸ் வரப்போறியா? ரெடியா இரு. உமாடா போச்சு. ரியாஸ் என்னாச்சு? பை செல் போகுது. சூ இல்லை இல்லை வெயிட் பண்ணு. இப்போ தான் மொளை போடு 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 போடு. ப்ரோ க்ளோஸ் பண்றேன் ப்ரோ. ஏய் என்ன வந்து இது நீ க்ளோஸ் பண்ணி ஓடு. என்ன மார்க்கெட் இது? அதெல்லாம் இம்பாக்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆஹா 35 ரூபாய் மைனஸ் ஆயிடுச்சு. ப்ரோ என்ன ப்ரோ? நோ இம்பாக்ட். லெட்ஸ் ரன். நோ இம்பேக்ட். ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சா பாட்டில்? யோ அந்த மாஸ்க்கை போட்டு ஏன் அசிங்கப்படுத்துற? ஐயோ மாஸ்க் போட்டுருக்கிறத ஜம்மு மாஸ்டா போடு மரணமா இருக்குது. போடு ஸ்கால்பிங் மரண மாட்டேங்கிறான். ப்ரோ எவ்வளோ கூடமா போட்டு $500 டப்ப டப்ப டப்பன்னு. கிளாஸ்ல இருக்க பாருங்க. இது வாஷ் அவுட் ஆகாம நான் விட மாட்டேன் இன்னைக்கு. ஆனால் எனக்கு பெருசாக லாஸ் இல்லையே. என் போடுறது அவங்க ஒன்றும் ஒன்றும் ஒரு என்ன 0.6 சென்ட் தான் லாஸ். ஒரு தடவை கூட லாஸ் இல்லையா? வெயிட் பண்ணியா? அப்போ 2 லாட் மேக்ஸிமம் 3 க்ளோஸ் பண்ணிடுறான். மறுபடியும் எடுக்குதா ட்ரேடு? 2 ட்ரேடு ஓட விட்டு தான் பார்க்குறேன் என்னதான் ஆகுது. அதுதான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து தான் என்ன $700 ப்ராஃபிட். $700? ஆமாம் 102,680 இருந்தது. இந்த பாரு $100. ஈவடி சும்மா இருக்கு. நீ அடி. ப்ரோ ப்ரோ ப்ரோ
எப்பவுமே நியூஸ் அப்போ எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அவ்வளோதான். கைட்டே நீ அதை காசு. இந்த பையன் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான், பட்டு மொட்டை அடிச்சிட்டு இருக்கான். என்ன லாஸே ஆக மாட்டேங்குது அவ்வளோ கூட போட்டு. சென்ட்ல தான் அடிக்கிறேன். $150. இது என்ன க்ளோஸ் பண்ணிச்சா? $600 ஓவரால். என்னாச்சு? எவன்து? அந்த 40K அவன் நேற்று $2000 புக் பண்ணிட்டு இருக்கு. வாஷ் அவுட் ஆகும்னு பார்த்தேன். ஹீரோஸ்டி நல்லா பை போயிடுச்சு மேலே. ரெசிஸ்டன்ட் 2524. சரி, காலைல நிறைய பேர் தூக்கணும்னு பார்த்துருப்பாங்க தான். நான் மதியானமே சேல் பண்ணேன். பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இந்த பாடிக்குள்ள பார்த்தேன். இவங்க விட்டு அப்பயே சொன்னேன் 4 hour கேண்டில் 8மே மேலே போயிருக்குன்னு. 4 hour 8 ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் இருக்க வச்சிருக்கும்போது இது ட்வீட் என்ன இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, மேலே போவோம். இரு, இங்கே எடுக்கிறான், மேலே போவோம். 1 hour கேண்டில் 6:30 தானே முடியுது. அடியா என்ன அடிச்சிருக்க நீ? என்ன $100 தான் அடிச்சிருக்கிற? புரியல. $10 தான் அடிச்சிருக்கிற. கேபிட்டல் மார்ஜின் யூஸ் பண்ணதே $10 தான். அடி ப்ரோ, இந்த நியூஸில் எப்படியோ ஆப்போசிட்டில் எப்படியோ போகணும்னு நினச்சேன், அதனால தான் கம்மியாக அடிச்சிருக்கேன். அவ்வளோதான். சரிப்பா. டப்ப 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 டப்ப. பாட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, ட்ரேட் பண்ணி இந்த பாட்டில் தான் ஓடிட்டுருக்கு இப்போது. அதை லைவில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ கீழே கீழே போகுது பார். இப்போதான் உனக்கு $1 லாஸ். $7,000 இப்போதான் உனக்கு $70 லாஸ். இறங்குது கீழே. பட் ஹீரோ வச்சுருக்கீங்க. என்னது 1000 மைனஸ்ல போகுது? 1300 மைனஸ்ல போகுதா? 2000. இதில் என்னாச்சு? 1300 காமிச்சிச்சு. அவ்வளோதான். அது பார்க்க தான் வச்சுருக்கேன், ரன் பண்ண வச்சுருக்கேன். 3வது ஸ்டெப் எடுத்து இது டிபிட் ஆகிடும். 3வது ஸ்டெப் எங்கே? 2508 பாயிண்ட். போடு 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 ப்ரோ, செல் போடு ப்ரோ. கைஸ் கவலைப்படாதீங்க, இந்த அக்கௌண்ட்டில் செல்லு போயிட்டு இந்த அக்கௌண்ட்டில் பை போயிட்டு அதனால் எனக்கு லாஸ் இல்லை, கவலைப்படாதீங்க. செல்லா ப்ரோ போட்டீங்க? இல்லை, இதில் பை. அதில் செல் அதில் பை தான் அடிக்குது. இது ரெண்டு ஆப்போசிட் தான் வச்சுட்டு இருக்குது. பட் என்ன எடுத்து எவ்வளோ தூரம் போகும்? அது பாட்டு ஓடிட்டுருக்கு. ப்ரோ மார்க்கெட் மாதிரி இழுக்குமா?
வரும் ஆனால் வராது. வரும். ப்ரோ துணிவு அப்டேட் அப்டேட் பண்ணுறீங்களா? அப்டேட் பண்ணுறீங்களா? எவ்வளோ போகுது? ஃபோன் பார்க்க ப்ரோ தான். செல்லு ப்ரோ ஸ்ட்ரைட்டான செல்லு ப்ரோ ஃபைனாக இருந்துச்சு ப்ரோ கூட. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து 7 நிமிஷம் இருக்குது 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு. அந்த அந்த ஒரு கேண்டில் அப்படி தான் துடிக்கும், அடுத்த கேண்டில் பேர் பை போக ஆரம்பிக்கும். ப்ரோ துணிவு அப்டேட்டா? துணிவு அப்டேட்னா துணிவு படம் தான் முடிஞ்சிச்சுல, துணிவு படம் இன்னொரு வருதா என்ன? அதான் கேட்குறேன். என்ன கேட்டேன், நானும் டேரக்டரை. ஓடு ஓடு மேலே ஓடு மேலே ஓடு. ப்ரோ வாட்ஸ்அப் பண்ண கூட இருக்கக்கூடாது ப்ரோ. 1000 மைனஸில் இதா ப்ரோ? எவனோ 100% பை போடுறாங்க. இதில் 2512 நல்ல ஃபோன் தான். 252 வரைக்கும் சிபிஐயில் இருந்துச்சு. டக்க 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 டக்க. 5 நிமிஷம் இருக்கு. என்ன தம்பி போச்சா? இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல, போச்சா? என்ன ஸ்டோரி போடுறேன் பாருங்க. என்ன டிபி அடிக்குது அது? இல்லை நான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ரெண்டோடது டிபி இங்கே இருக்கு. போட்டாச்சு. இப்போ பாரு பை போ சான்ஸ். ரெடியா ரெடியா ரெடி. எடுத்துடலாம். எடுக்காமல் பார்ப்போம். ஆளுக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஹார்ட் போடுறேன். என்ன 2 வந்திருக்கு அதில்? மேலே இருக்குது. அங்கே ஒன்று இது கொடுத்துருக்கேன் பாரு, ஆ மேக்னெட் வச்சுருக்கேன் உனக்கு. சப்போர்ட் எடுக்க. இது ஃபுல்லாக பை தான் அடிச்சு. டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? ஹிட் ஆச்சுன்னா $300. 300. ப்ரோ பை தான் ப்ரோ கண்டிப்பாக. ப்ரோ ஷோர் பை. நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவோம். நீ நாங்கள் மேலே எடுத்துக்கி வச்சுருக்க. லோனு ரொம்ப நாளாக இந்த கேமரா மாட்டணும்னு ஆசை மேலே இருக்குது. சோனி கேமரா வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. கஷ்டப்பட்டு சிஸ்டமில் மாட்டி இப்போ தான் மேலே வச்சுருக்கேன். ஃபைனலி டன். என் ஃபோனுங்க நாளைக்கு சிபிஐ நியூஸ் லைவ் வரீங்களா? நாளைக்கு நியூஸு சிபிஐ இதுதான் 25 நீ தான் நியூஸு. 2505 பை இன்னும் கொஞ்சம் கீழே வரும்ல. 2506.50 ஸ்கேல்ப் ஜோன் தான். அடிக்கலாம், இன்னும் பை அடிக்கலாம், வெயிட் பண்ணு.
கொஞ்சம் கீழே வந்தப்போ ஃபுல் மார்ஜின் வச்சு அடிச்சு தூக்க போகிறேன். எங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2506.10. அதுதான் ஃபுல் மார்ஜின் போடக்கூடாது கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். இப்போது இந்த டைமில் போடவே கூடாது. ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். ப்ராஃபிட் வேணும்னா உட்காந்துலாம் வெயிட் பண்ண முடியாது. மேலே போகுமா ரொம்ப மேலே பிரேக் ஆகாது இப்போதைக்கு. பாட்டை இன்றைக்கி ஆன் பண்ணாதீங்க சார். நாளைக்கு ஆன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங்காக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் டிபி அடிக்கலையே இன்னும். எது வரையும் வரும்? லைன் வந்துச்சா பாரு. கீழே ஒரு கோடு போடுற. அங்கெல்லாம் வராது. வந்துச்சுல. இன்னும் ஒரு 10 பிப்பி இறங்கிச்சுன்னா அப்படியே பை வச்சிட வேண்டியது தான். காய்ச்சி நியூஸ்லேயும் மணி மேனேஜ்மெண்ட் மாரி இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸில் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த நியூஸில் வந்து $100 ஓகேவா. அடுத்த நியூஸில் வந்து ஒரு $200 வந்து போகணும் ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு வந்து எடுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துச்சு பாரு. பை எடுக்கும் பாரு. இப்போ எது அதான் ப்ரோ ரெக்கவர் பண்ணலாம். மேலே அது வரைக்கும் போகாது இப்போதைக்கு. ஆஹா இல்லை நெக்ஸ்ட் பாசிபிள் என்ன பண்ணலாம். அடுத்து 2495 தான். பட் இது வந்து ஸ்கேல்ப் பண்ணலாம். அதுதான் வாஸ் அவுட் ஆகிடும். இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல. ஐயோ லிவரேஜ் வர இன்க்ரீஸ் பண்ணுமே. ஆர்டர் எடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இல்லை அது எஃப்எக்ஸ் டைமில் ஆகாது. இதில் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வராது. என்ன இப்படி மேலே இது? கைஸ் ரிகவர் பண்ணிடலாமா இல்லை வந்து வாஷ் அவுட் ஆகிற வெயிட் பண்ணலாமா? கமெண்ட் போடுங்க. உங்கள் இஷ்டம் தான். அப்படியே ஹோல்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லைனா நியூட்ரல் வந்த பிறகு க்ளோஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நியூட்ரல் தான் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறல எல்லாத்தையும் சொன்னேன். $3
ஆல்ரெடி மூமெண்ட் கொடுத்துட்டான். வெயிட் ஃபார் பிக் ப்ராஃபிட். இல்லை ஃபோர் அடிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் அதான் மேலே ஏறுது. ப்ரோ ம் போட்டதோட 100 ரூபா கம்மியாக இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீ அதுக்கு போடாமலே இருந்துடலாம். ஜோனு இந்த ஸ்கேல்ப் ஜோனில் $4 ரேட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டான் கீழே. இப்போது நீங்கள் கைஸ் லிவரேஜ் வந்து கம்மியாக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ப்ராப்ளம்னா வாஷ் அவுட் ஆகாது உங்கள் அக்கௌண்ட் வந்து கட் ஆகிடும் டக்குன்னு. ஓகேவா? இப்போது இந்த கொஞ்சம் கீழே வந்தாலே பாதி கட் ஆகி பாதி ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகேவா? அன்லிமிட்டட் லிவரேஜ் வச்சிங்கன்னா வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் மார்ஜின் வந்து ஃபுல்லாக ஜீரோக்கு வர வரைக்கும். அது ஓட்டு அது ஓ அதான் அதுலேயே கீழே கீழே இருக்கு சார். மேலே வரும், ஆனால் பொறுமையாக வரும். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும். இது 1 மினிட் கேண்டில். இது என் அக்கௌண்ட் ரிகவர் ஆகிடும், ஆனால் பட்டு ப்ரோ அடுத்த கடையில் வந்துச்சு ப்ரோ. புரியல. நான் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. ரிகவர் ஆன பிறகு செல் அடிக்க போகிறேன். காலம் கடந்து என்ன பண்ணுறது அப்படின்றியா? நார்மலாகவே ஸ்கேல்ப் பண்ணியிருந்தா கூட ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். 6:30 காட்டு க்ளோசிங் முடிஞ்சோம். எவ்ரி டே இந்த மாதிரி லைவ் போடுங்க. ஸ்கேல்ப் பற்றி சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. பாட்டில் ஆர்டர் செய்ய ப்ரோ. இதோ ரன் பண்ணிட்டு இருக்கானே. என்னாச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சா? க்ளோஸ் ஆயிடுச்சா? அது இல்லை இல்லை நீ ஓடிட்டுருக்கு. நியூஸ் டைம் நல்லா ஓடுதா ப்ரோ? அதான் டெஸ்ட் பண்ணிடுவேன். நியூஸ் டைம் எவ்வளோ ட்ராவலும் தான் பார்த்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வரும்னு அவசியம் இல்லை. டெஸ்டிங் தான். ஹீரோ ஹிஸ்ட்ரி என்ன கதை பாரு. ஹீரோ ஹிஸ்ட்ரி பாரு. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ? ஹீரோ ஹிஸ்ட்ரி சொல்லுதான்.
ஒரு 6:30க்கு தான் மூமெண்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் 6:30க்கு. இதான் என் முகப்பேர். ஆமாம், ஆண்ட்ராய்ட் தான் கேட்டிருந்தாங்களா? ஆண்ட்ராய்டு மாதிரி செட்டப் போடுறீங்கண்ணா. டேட்டோட ஃபோட்டோ வந்துடும். பண்ணி ஓட்ட பிறகு எமர்ஜென்சி மீட்டிங் டெய்லி போட்டுடலாம். ப்ரோ எதுக்கு ஒரு 0.01 எடுத்துக்கீங்க? லெவரேஜ் ஆகுமா? லார்ஜ் சைஸு 0.2 வச்சா ஆ 0.01 புரியல. போஸ்ட் ஆஃபீஸ் சைடு போய்ட்டு வரையா எதுக்கு அப்புறம் சொல்கிறேன். பாஸ்போர்ட் வந்துருக்கு, போய் எடுத்து வந்துடலாம். நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூடிடுவானுங்க. இப்போயே மூடியிருக்கான். 5 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூடியிருப்பாங்க. எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூடிருப்பாங்க ப்ரோ. 5 o'clock தானே மூடுவாங்க. ஆமாம். என்னத்துக்கு போய் என்ன போயிடும்? 2 மணிக்கு ஆள் பொசிஷன் தானே. ப்ரோ அப்படி செல்லாமா ப்ரோ? நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாமா? செல்லுக்கு அடி 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 டக்கு 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 டக்குன்னு அடி. வெயிட் பண்ண $968. ஜகஜோதியாக இருக்கு பாரு. ப்ரோ டாலர் அக்கௌண்ட் இல்லை, சென்ட் அக்கௌண்ட். $150. $730 இப்போ தெரியும் பாருங்க மார்க்கெட் எப்படி போகுதுன்னு. லைட்டாக இப்போ செல் எடுக்கும். லைட்டாக இப்போ செல் எடுத்து லைட்டாக பை அப்படியே செல்.
எவ்வளோ வந்திருக்கு? சொல்லுதான் ப்ரோ. ப்ரோ ம் சொல்லுதான். சரிதான். உனக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக தானே இருந்தது? இவன் 100 200ன்றான்.
இனிமேல் கீழே இறங்க வேண்டிய டைம் வந்துச்சு. நீ என்ன போட்டு விளாட்ற? ஃபோர் ஹவரில் இருக்கா? என்னடா அது 1 ஹவரில் இன்னும் கேண்டிலே மாறலையேன்னு பார்த்தேன். எடுக்கல? எடுத்துருச்சு. எவ்வளோ எடுத்தது மொத்தம்? ம் ஓவரால் 800. சரிலா? பார்க்கலாம். ஒரு $50 வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். தூக்கம் தான் வருது. ஹலோ, போதும் guys, நான் கிளம்புறேன். தூக்கம் வருது பயங்கரமாக. எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்குன்னா $64 ப்ராஃபிட் ஆயிருக்கு. லைவில் வந்து $64 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஓகேவா?
ஆப்போசிட்டில் போனால் கூட ப்ராஃபிட் பண்ணியாச்சு. பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி நான் கிளம்புறேன். லிவரேஜ் வந்து 1:2000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அன்லிமிட்டட் லிவரேஜ் யூஸ் பண்ணல. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்காது? நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா லோ லாட் சைஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு போனால் கூட ரொம்ப கீழே போச்சுன்னா அப்புறமேட்டு பை கொடுக்கலாம். சரிங்களா? அப்புறமேட்டு ஆப்போசிட்டில் மேலே போச்சுன்னா அங்கேருந்து செல் கொடுக்கலாம். அதிகமாக லாட் சைஸ் வச்சு கொஞ்சம் கீழே வந்த பிறகு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் அடிக்காது. அதுதான் மார்க்கெட் நியூட்ரல் ஆகிடுச்சு. போதும், நீ அடிக்காது எதுவும். உனக்கு எவ்வளோ தான் வந்தது? மிஷன் டேட் எடுக்குது பேர். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஒரு 20 செல்லு போட்டிருப்பேன். செல்லு போட்டு மேலே இப்போ 2509 இருக்கா, 2510 மேலே வச்சுட்டேன் டேக் ப்ராஃபிட்டை. சார் ஸ்டாப் லாஸை கீழே வந்தோடனே மேலே வந்து டப்புன்னு அடிச்சிருச்சு. 40 ரூபா வந்துருக்கும் ப்ரோ ப்ராஃபிட்டு. காசு அதிகமாக தான் நல்லா விளாடலாம். ஃபில் ஆகுமா ப்ரோ? போதும் விடு. இதுக்கு மேலே என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது? போதும். இதுக்கு மேலே ஃபில் ஆகுமா பையா? செல்லு தான் போவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். போடுவா? இந்த ஜோன் வந்துச்சுன்னா பை எடுக்கலாம். இந்த ஜோன் இங்கே அது லேட் ஆகும். செல் போடுவா? வேணாம், இது துடிக்காது. அப்படியே விட்டுரு. போதும். 3 ரூபா 4 ரூபா தான் போகும். சரி போடு. போடு. நீங்கள் போட போகிறீங்களா? இல்லை அக்கௌண்ட் டபுள் பண்ணிடலாமா? போர் அடிக்குது. போடுறா பெருசாக ஒன்று. என்ன ப்ரோ போட்டீங்க? பை. பையா பை அடிக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ செல் ஆகுது? லாட் சைஸ் பெருசாக போட்டிருக்கேன். கொச்சன்னு இருக்குது இது வேறு. அதை மாற்றணும். பையா செல்லா ப்ரோ? பை அடிச்சிருக்கேன். பாட் ஆன் பண்ணிட்டா? இப்போ வேணாம், நாளைக்கு பண்ணணும். ஏன் சார் லாஸ் ஆகணும்னா ஆன் பண்ணிக்கா. அவர் அடிக்குது. ரன் ஆகிட்டு. பையா யூஸ் பண்ணுறேன். ஒரு $10 ப்ராஃபிட்டு.
அது இது மேலே போகாது. பை க்ளோஸ் பண்ணு. சரி போதும். கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓவரால் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். $70 ப்ராஃபிட் ஆயிருக்கு. $70 அவ்வளோதான். செல்ல வச்சு பற்றியா நல்ல பை அடிக்கல. லைவில் $70 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். எப்படியோ ஓகேவா. டெட் ஃபோட்டோ நாளைக்கு வந்துடும் சரிங்களா. பின்னாடி ஒட்டிடுவேன். பெருசாக போட்டிருக்கேன். உனக்கு ட்ரேட் எடுத்துருக்கு பாரு நிஷாந்த். ட்ரேட் எடுத்துருக்கு பாரு. சரி பாய்.